ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னை மவுண்ட் ரோட்ல ஸ்பென்சர் பிளாசா ஜங்ஷன்ல சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலை இருந்தது. ஞாபகத்துல இருக்கான்னு கேட்க மாட்டேன். அது இப்ப இருந்தாலும் நம்ம ஞாபகத்துல இருக்காது. அது ஒரு லீடரோட ஸ்டாச்சு இல்ல, அது ஒரு ரெஃபார்மரோட ஸ்டாச்சு இல்ல, அது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஸ்டாச்சுவும் இல்ல. ஆனா அந்த ஒரு சிலையை எடுக்கிறதுக்காக இளைஞர்கள் போராடி காந்தி வரைக்கும் போய் காந்தி அதுக்கு குரல் கொடுத்து கடைசியா ராஜாஜி முயற்சியோட அந்த சிலையை ரிமூவ் பண்ணாங்க. அது ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட ஸ்டாச்சு. ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல். பிரிட்டிஷ் பேப்பர்ல ஹீரோ. ஆனா இந்தியன் ஹிஸ்டரியில தி புச்சர் ஆஃப் அலகாபாத் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. 1857 ரெவால்ட் டைம்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸை ப்ரூட்டலி கில் பண்ண ஒரு ஆஃபீஸர். அந்த மாதிரி இருக்க ஒருத்தருக்கு சென்னை சிட்டியில் மேசிவ் ஸ்டாச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியன்ஸ் அதை கடந்து போனாங்கன்னா அந்த ஸ்டாச்சுவுக்கு சல்யூட் அடிக்கணுமா. அப்படி சல்யூட் பண்ணாமல் இருக்கிறத கவர்மெண்ட் போலீஸ் பார்த்தா பனிஷ் பண்ணியே ஆகணும். அப்படி ஒரு காலம். 1927 இந்த ஸ்டாச்சுவை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு ஹியூஜ் ப்ரொடெஸ்ட் நடந்தது. இந்தியர்கள் மத்தியில் அது ஒரு ரெவல்யூஷன் கூட. ஏன்னா இது நடந்தது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது பிரிட்டிஷ் ஃபுல் பவரில் இருந்த டைம். இளைஞர்கள் பிரிட்டிஷை எதிர்த்து ஓப்பனாக ஃபைட் பண்ணதுக்கு ட்ரிகர் பண்ணது இந்த ஸ்டாச்சு தான். அது வெறும் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, அது ஒரு சிம்பிள். அப்ரஷன் சிம்பிள், அதாவது நம்மளை தாழ்த்துற சிம்பிள். ஏன் இந்த ஸ்டாச்சுவை செஞ்சாங்க? 1857 என்ன கொடுமைங்க நடந்தது? 1927 என்ன ஒரு அகிடேஷன் உருவானது? யாரெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க? காந்தி என்ன சொன்னார்? எப்படி இதை ரிமூவ் பண்ணாங்க? எதுக்கு இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வெறும் சென்னை ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை. எப்படி இந்தியர்கள் நோ டு காலனைசர் சொல்ல கற்றுக்கிட்டாங்க, அதுக்கு பின்னாடி 1000 ஸ்டோரிஸ் இருக்கும். அதில் ஒரு ஹூக் தான் இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்டோரி. முதல்ல இந்த மெட்ராஸ் ஃபுசிலியர் ஆஃபீஸர் ஜேம்ஸ் நீல் யாருன்னு பார்ப்போம். 1857 ரெவால்ட் டைமில் பிரிட்டிஷ் எம்பையர் ஆல்மோஸ்ட் ஷேக் ஆயிடுச்சு. அலகாபாத்தில் இந்தியன் சோல்ஜர் சிவிலியன்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ணாங்க. நீல் அங்கே போனதும் இவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி நடக்கல, ஒரு எக்ஸிக்யூஷன் மிஷின் மாதிரி பார்க்குற எல்லாரையும் கொன்னான். பழைய ரெக்கார்ட்ஸில் இருக்குது, இந்தியன்ஸை ட்ரீல கட்டி ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னசென்ட் சிவிலியன்ஸை கூட ரெபல்னு பிராண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அவ்வளோ பப்ளிக் எக்ஸிக்யூஷன்ஸ். அவங்க முன்னாடி இந்தியன்ஸ் நிற்க கூட கூடாது, முட்டி போட்டு தலை வணங்கி இருக்கணும். இவனோட புருட்டாலிட்டிக்காகவே இந்தியன்ஸ் இவனை புட்சர் ஆஃப் அலகாபாத் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இவனை ஒரு லெஜெண்டாகவும் இவனை ஒரு ஹீரோவாகவும் ட்ரீட் பண்ணாங்க. அவரை அட்மையர் பண்ணுற மாதிரி பிரேவரி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோடு மட்டும் நிறுத்தாமல் 1861 சென்னை சிட்டியில் பிரான்ஸ் ஸ்டாச்சு வச்சு அவரை ஹானர் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் இந்தியன்ஸ் அதை எதிர்த்து 60 வருஷமாக எந்த போராட்டமும் பண்ணாமல் இருந்தாங்கன்னு. அதுக்கான பதில் 1861 to 1920 பிரிட்டிஷோட ரூல் ஃபுல் ஃபோர்ஸில் இருந்தது. பேச ஃப்ரீடம் இல்லை, அப்படி பேசுனா போலீஸோட ப்ரூட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். பப்ளிக் கேதரிங் பண்ண முடியாது, நியூஸ்லையும் சென்சார்ஷிப் இருக்கும். யார் போராடணும்னு நினச்சாலும் அந்த போராட்டம் உருவாகாது. ஆனால் 1920s சுச்சுவேஷன் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. காந்தி வந்துட்டாரு, நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பிரிட்டிஷ் இன்ஜஸ்டிஸ் ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க. கம்யூனிஸ்ட் ஐடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. யூத் குரூப்பும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம்கான டிமாண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த பீரியடில் தான் ஒரு சிம்பிள் ஸ்டாச்சு நேஷ்னல் இன்சல்ட் சிம்பிள் ஆச்சு. மதுரையிலேருந்து வந்த 2 இளைஞர்கள், முகமது சல்லையா, சுப்ரயலு நாயுடு. இவங்க தமிழ்நாடு வாலண்டியர் காப்ஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. காதி ட்ரெஸ்ஸு, காந்தி கேப்பு அப்படின்னு சென்னையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஸ்பென்சர் ஜங்ஷன் வராங்க. அங்கே நீலோட ஸ்டாச்சுவை பார்க்குறாங்க. அது கையில் இருந்த ஸ்வாடையும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களால நகர முடியல. 2 நிமிஷம் அவங்க பார்த்ததும் 1857 அவன் செஞ்ச கொடுமைங்க ஞாபகத்துக்கு வருது. அவங்க எதை பற்றியுமே யோசிக்கல, டைரெக்டாக ஒரு ஆக்ஸையும் ஒரு லேடரையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டாச்சுவோட ஸ்வாடை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு சிம்பாலிசம் அட்டாக்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்மால் ஆக்ஷன் ஒரு வைடு சிட்டியோட அகிடேஷனாக கூட மாறுச்சு, ஒரு ஸ்பார்க் ஆச்சு. அது ஒரு நார்மலான பிரிட்டிஷ் இந்தியா ஈவினிங். ஸ்பென்சர் ஜங்ஷன் ஏரியா ஒரு அளவுக்கு க்ரௌடான ஏரியா தான். கேஷுவலாக எல்லாரும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த க்ரௌடில் 2 பேர் மட்டும்
அந்த ஸ்டாச்சுவை லேண்ட்மார்க்காக பார்க்கல, அது ஒரு இன்சல்ட்டாக பார்த்தாங்க. ஜேம்ஸ் நீல் அம்மாங்க, குழந்தைங்க, பெரியவங்க, சிவிலியன்ஸ் இப்படி யார் என்னன்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் புரூட்டாலி காட்டினவன். இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு மெட்ராஸ் சிட்டியில் நடுவில் சிலை வச்சுருக்காங்க. அதை அந்த 2 பேர்னாலையும் இக்னோர் பண்ணிட்டு போக முடியல. அந்த ஸ்வாடை பார்த்ததும் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது ஹிஸ்ட்ரி புக்ஸு கிடையாது, அவங்க தாத்தா பாட்டி ஷேர் பண்ண ஒரிஜினல் ட்ரௌமா ஸ்டோரிஸ். அதனால தான் அன்னைக்கு இப்படி யாரும் எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த காலத்தில் இப்படி நடந்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே டைரெக்டாக மோதுற மாதிரி. அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் இதை பற்றி தான். அவங்க அரெஸ்டான நியூஸ் சிட்டி ஃபுல்லாக வேவ்ஸ் மாதிரி பரவ ஆரம்பிச்சது. தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் காப் ஒரு பெரிய பேட்ரியாட்டிக் யூத் மூமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. மதுரையில் மீட்டிங், சென்னையில் டிஸ்கஷன், கார்ப்பரேஷன் கவுன்சிலில் டிபேட்ஸ், அப்புறம் மக்களோட குரலும் ஒலிக்க ஆரம்பிச்சது. சில பேர் இதை டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னாங்க, சில பேர் இதை எமோஷ்னல் இன்சல்ட்னு சொன்னாங்க, சில பேர் இதை சிம்பாலிக் அப்ரெஷன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியன்ஸோட ஒரு உள்நோக்கம் இதுதான். பாட்டம் லைன் என்னன்னா, தான் மக்களை கொன்ன ஒருத்தனுடைய சிலை அவங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடாது. அதான் 1927 செப்டம்பர் மகாத்மா காந்தி சென்னை வராரு. 20 வாலண்டியர்ஸ் பர்சனலாக காந்தியை மீட் பண்ணி ஒப்பீனியன் கேட்குறாங்க. பாப்பு, ஸ்டாச்சு ரிமூவ் பண்ண நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? காந்தி நடுவில் ஒரு ஷாக்கிங்கான லைன் சொல்கிறாரு. காங்கிரஸ் இந்த மூமெண்ட்டை அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் நியாயமான வழியில் போராடினீங்கன்னா நான் பர்சனலி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மீனிங், இது லோக்கல் அகிடேஷன், காங்கிரஸ் நேஷ்னல் ஃபைட்டில் பிஸியாக இருக்குது, ஆனால் ட்ரூத்துக்காக ஃபைட் பண்ணாங்கன்னா நான் பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தை போதும், நாங்களே இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரோன்னு சொல்லி இதுக்கு நியாய வழி போராட்டம் அதிகரிச்சது. மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை, பின்னி ரோடு, இப்படி எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை பற்றி போஸ்டர்ஸு, ஸ்லோகன்ஸு, பப்ளிக் ஸ்பீச்சஸும் பயங்கரமாக எழும்ப ஆரம்பிச்சது. சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் லீடர் சிங்காரவேலு செட்டியார் கார்ப்பரேஷன் மீட்டிங்கில் ஸ்டாச்சு ரிமூவ் பண்ணுறதை பற்றி மோஷன் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் 2 வாட்டியும் தடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதோட நிறுத்தலை. கோர்ட்டில் வாலண்டியர் சைடுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணார், பப்ளிக் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணார். சிட்டி ஃபுல்லாக ரிமூவ் நீல் ஸ்டாச்சுன்னு கலக்கம் உண்டாச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அதை பார்த்து நர்வஸ் ஆயிட்டாங்க. அதனால எப்பயுமே ஒரு போலீஸ் கார்டு அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போய் அந்த ஸ்டாச்சு ரிமூவ் பண்ண ரெசல்யூஷன் ரைஸ் பண்ணாங்க. ஆனால் இந்தியன் மெம்பர்ஸில் சிலரே இந்த ரெசல்யூஷன் ரிஜெக்ட் பண்ணணும்னு ஓட் போட்டுட்டாங்க. காந்தி அப்புறம் சொன்னது, ஸ்வராஜ் டிலே ஆகிறதுக்கு பிரிட்டிஷ் காரணம் இல்லை, நம்ம ஓன் வீக்னஸ் தான் காரணம். இந்த ஸ்டேட்மெண்ட் மெட்ராஸ் இளைஞர்கள் மனசில் எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பில் பெட்ரோல் ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மூமெண்ட் வந்து வீடு, காலேஜ், ஷாப்பு எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. 1930s இதுக்கு எதிராக போராட 1000 பேர் ஒன்று திரள ஆரம்பித்தாங்க. கார்ப்பரேஷன் ஃபைனலாக 1937 மேலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாச்சு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் சைடில் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய சேஞ்சு. ஜூலை 14, 1937 ராஜாஜி காங்கிரஸ் கவர்மெண்ட் ஹெட்டாக சார்ஜ் எடுக்கிறாரு. 4 மாதம் கழிச்சு நீல் ஸ்டாச்சுவை ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் சைன் பண்ணார். ஃபைனலி நவம்பர் 21, 1937 மிட் நைட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர் கிரேன்ஸு, ரோப்ஸு, கார்ட்ஸு கொண்டு வந்து அந்த ஸ்டாச்சுவை டிஸ்மேண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மணி நேரத்தில் டிஸ்மேண்டல் பண்ணி 3 மணிக்கு அந்த ஸ்டாச்சுவை எக்மோர் மியூசியம்க்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த இஷ்யூ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கே ரீச் ஆயிடுச்சு. பிரிட்டிஷை சேர்ந்தவங்க இந்த சிலையை லண்டனுக்கே அனுப்ப சொன்னாங்க. அதுக்கு ராஜாஜி பதிலளிக்கிறாரு, நாங்கள் இது பப்ளிக் உள்ள இருந்து எடுத்துட்டோம், ஆனால் இந்த சிலை இந்தியர்கள் கடந்து வந்ததை பற்றி குறிக்குது, நாங்கள் இதை பத்திரமா வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதோட அர்த்தம், பிரிட்டிஷ் ப்ரூட்டாலிட்டியை மறக்கக்கூடாது, மானிமெண்ட் அழிக்கலாம், ஆனால் நினைவுகள் அழிக்கக்கூடாது. ஒரு நல்ல லீடரோட டெசிஷன் இப்படி தான் இருக்கணும். 1937 இன்னைக்கு வரைக்கும் நீலோட ஸ்டாச்சு ஒரு ஸ்பாட்லைட்டில் இல்லை, பிரிட்டிஷ் க்ளோரியில் இல்லை, டிராஃபிக் சிக்னலில் இல்லை, எக்மோர் மியூசியமில் ஒரு மூலையில் அமைதியாக இருக்குது. இதுதான் அந்த சிலை கடந்து வந்த ஸ்டோரி. நம்மள எத்தனை பேர் அந்த சிலையை பார்த்துருப்போன்னு தெரில. நான்லாம் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. எந்த செக்ஷனில் வச்சுருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் மியூசியம் போகும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நான் நம்புகிறேன். நான் வரலனாலும் இந்த ஸ்டோரி வரணும். ஸோ மியூசியம் போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஹிடன் ஸ்டோரிஸ் இன்ஃபர்மேஷனையும் சொல்கிற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.